நமஸ்காரம். யாருக்குமே தன்னோட பேர் என்பது மிகவும் முக்கியம். பேர் போனால் திரும்ப சம்பாதிக்க முடியுமா? பேர் போகாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அதனால் பேர் எடுத்தல் மிகவும் முக்கியம். அவர் அதற்கு ரொம்பவே பேர் எடுத்திருக்கிறார். இப்படியெல்லாம் பேரை பற்றி சொல்லுகிறோம். நாம யஜ்ஞம் என்றால் என்ன? சட்டென்று நமக்கு தோன்றுவது பெருமானுடைய திருநாமங்களை சொல்லுவது, வாயார அவன் நாமங்களை பாடுவதே யஜ்ஞம், அதுவே யாகம். இதுதானே பொருளாக இருக்க வேண்டும். ஆனால் கீதை 16வது அத்தியாயத்தில் கண்ணன் வேறு மாதிரி சொல்லுகிறார். இன்னென்னார்லாம் தேவர்கள், இன்னென்னார் அசுரர்கள் என்று அவரவர்களுடைய தன்மையை விளக்குகிறார். இந்த தன்மைகளோடு இருந்தால் தேவர்கள், இந்த தன்மைகளோடு இருந்தால் அசுரர்கள். மனிதர்களிலேயே இந்த தன்மை இருப்பவர்கள் தெய்வங்களோடு ஒப்பர் அல்லது அசுரர்களோடு ஒப்பர் என்று இது கீதை 16வது அத்தியாயம். யஜந்தே, இவர்களெல்லாம் யஜ்ஞம் பண்ணுகிறார்கள். என்ன யஜ்ஞம்? நாம யஜ்ஞேன யஜந்தே. நாம யஜ்ஞம்னு கண்ணன் சொல்லுகிறார். யஜந்தே நாம யஜ்ஞைஹி தே தம்பேன அவிதி பூர்வகம். இதெல்லாம் அசுரர்களை பற்றி சொல்லிக் கொண்டு வருகிறார். அவர்கள் நாம யஜ்ஞத்தாலே யாகம் பண்ணுகிறார்கள். இப்படி செய்யின்னு சாஸ்திரத்தில் சொல்லப்படவே இல்லை. தம்பத்துக்காக செய்கிறார்கள். தம்பம்னா வெறுமே புகழ் பெறுவதற்காக, பேர் பெறுவதற்காக நாம யஜ்ஞத்தை செய்கிறார்கள்னு சொல்லுகிறார். நாம யஜ்ஞம்ங்கிறது சிறப்பல்லவோ, பகவானுடைய நாமங்களாயிற்றே, அதை சொல்லுவதுதானே யஜ்ஞம். அப்படி அங்கு பொருள் காணப்படவில்லை. பேருக்கு யஜ்ஞம் பண்ணுவது, நாமம்னா பேர்னு வைத்துக் கொள்ளுங்கள், பேருக்கு யஜ்ஞம் பண்ணுவது அப்படின்னா என்ன? சாஸ்திரங்களில் எப்படி யஜ்ஞம் பண்ண சொல்லியிருக்கிறதோ, யாகம் பண்ண சொல்லியிருக்கிறதோ அப்படி செய்யாமல் எனக்கு அதனால் ஒரு பெயர் கிடைக்க வேண்டும், இதற்காக பண்ணுவது. நாம வீடுகளில் பேசிக் கொள்ளும் போதே பண்ணணும் என்றெல்லாம் பண்ணவில்லை, ஏதோ பேருக்கு பண்ணினார்கள். 5க்கு 2 பழுதில்லாமல் பேருக்கு பண்ணினார்கள்னா என்ன? பெயர் கிடைக்க வேண்டுமே என்பதற்காக பண்ணினார்கள்னு பொருள். ஒரு காரியத்தை பேருக்காக செய்யலாமா? செய்ய வேணும்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது, ஆகையால் செய்கிறேன். ஒருத்தருக்கு உதவுகிறோம்னு சொல்லி இருந்தோம், இன்ன தொகை கொடுத்து உதவுகிறோம் அல்லது இன்ன பொருள் கொடுத்து உதவுகிறோம்னு சொல்லியிருப்போம். பின்னர் சிந்தித்து பார்த்து அதை செய்ய வேணுங்கிற விருப்பம் நமக்கு இருந்திருக்காது. இருந்தாலும் அவரிடத்துல வேண்டாம் என்று மறுக்க முடியவில்லை. அதனால் இன்னது கொடுக்கிறேன்னு சொன்ன இடத்தில் குறைவாக ஒரு தொகையை கொடுத்து அனுப்ப பார்ப்போம். அது ஏதோ பேருக்கு செய்தார், கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டோமே என்பதற்காக பேருக்கு செய்தார். இதில் என்ன பேர் இருக்கிறது? கொடுக்கிறேன்னு சொன்னார், கொடுத்தார். எவ்வளவு கொடுக்கிறேன்னு சொன்னார், எவ்வளவு கொடுத்தார் என்பது காணாமல் போய்விடும். கொடுக்கிறேன்னு சொன்னேன், கொடுத்து விட்டேன். இதுதான் பேருக்காக கொடுத்தல். இதற்கு கொடுக்காமலே இருக்கலாம். சரி, கொடுத்தீர், சொல்லிவிட்டாவது கொடுக்க வேண்டும், என்னால் இயலவில்லை, மன்னித்துக் கொள்ளுங்கள். அப்படியும் இல்லாமல் பெயர் கிடைக்க வேண்டும்னு கொடுத்தால் அதுதான் பேருக்கு கொடுத்தல். தம்பேன அவிதிபூர்வகம்னு கண்ணன் சொல்லுகிறார். இது தம்பத்துக்காக, பட்டாட்டோபத்துக்காக செய்யப்படுவது. சரி, அப்படி செய்யக்கூடாதா என்றால் அதனால் கண்ணனுக்கு மிக்க பிரீத்தி ஏற்படாது. சரி, ஒன்றுமில்லாததற்கு இத்தையாவது செய்தானே என்று நினைத்துக் கொள்வாரே தவிர அவருடைய திருவுள்ளம் சந்தோஷப்படுமான்னு பார்த்தால் படாது. அதனால் தானே இப்படி அசுரர்கள் செய்கிறார்கள்னு சொல்லுகிறார்.
நாமும் பெயருக்காகவோ புகழுக்காகவோ சிலர் திருப்திப்பட வேண்டும் என்பதற்காகவோ செய்யாமல் பகவானை பற்றி அனுபவிப்பதற்காக, சொல்வதற்காக, நாமங்களை பாடுவதற்காக பாட வேண்டும், தானம் கொடுப்பதற்காக கொடுக்க வேண்டும். தாத்தவ்யமிதி யத்தானம் தீயதே அனுபகாரிணேன்னு கண்ணன் சொல்லுகிறார். கண்ணன் கீதையில் சொல்லியிருக்கிறார், அதற்காக செய்கிறேன், அந்த ஆசையோடு செய்ய வேண்டுமா? ஆனால் நாம யஜ்ஞம் என்று சொன்னால் இரண்டு பொருள் எடுத்துக்கொள்ளலாம். நாமங்களை சொல்லுவதே யஜ்ஞம், அது பாசிட்டிவ் பொருள். இல்லை, பேர் பெற வேண்டும் என்பதற்காக யஜ்ஞத்தை பண்ணோமானால் அது நாம யஜ்ஞம், அது நெகட்டிவ் பொருள். நாம் கண்டிப்பாக பாசிட்டிவாக இருப்பதைத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.